Well, that's down the ground. This could be out. Or is it 6? It's going over the top. It's 6. Another 6. That's the second one Shrikant's hitting it. Goes again. That could be a 6. That's the one hit over the leg. அதுக்கப்புறம் என்னாச்சு உங்களுக்கு தெரியும் 87 சீரீஸ் பாகிஸ்தானோட இம்ரான் கான் கேப்டன்சியில் மெட்ராஸில் உங்களுக்கு தெரியும் செம்ம செஞ்சுரி அடிச்சேன். அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு பெட்டர் தாங்கட சீக்கா நீ பாரு ஒரு நாளைக்கு நான் ஒரு ஃபாஸ்டஸ்ட் 51ஓட ஃபாஸ்டர் அடிப்பேன் பார் 50 அப்படின்னு ஒரு பெட்டு அதுக்குள்ளே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டுவாஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் கரியர் இந்த 86 87லாம் அவன் டங்குன்னு அவன் என்ன என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கிரிக்கெட்லாம். ஸோ என்கிட்ட வந்து நீ பாரு ஒரு மேட்ச் பாரு எப்படிக்காவது ஒரு நாளைக்காவது அது ஸ்கோரை ஃபாஸ்ட்டாக 50 தண்ணி தான். நான் சிரிச்சுனே அந்த சரி பார்க்கலாம் சொன்னேன். நான் என்ன அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் கிடையாதுங்க, கவாஸ்கர் மாதிரிலாம் ரெக்கார்ட் கேட்கறலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த மெட்ராஸ் டெஸ்ட் இங்கே நான் செஞ்சு அடிப்பேன் 123 அந்த மேட்ச்சில் கவாஸ்கர் வந்து ஒரு 90 ஆர் அடிப்பான் ஏதோ சம்திங். அந்த மேட்ச்சில் எக்ஸாக்டாக 1 பால் பிஃபோர் மீ அவன் 50 அடிச்சா. பாத்தியா சிக்கா டிட் இட். உன் ஊரில் வந்து பண்ண பாரு சேப்பாக்கில் வந்து 50 அடிச்சா பாரு ஃபாஸ்டர் 50 அடிச்சா பாரு என்ன சொல்கிற நீ அப்படின்னா அது சொன்னேன் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொன்னேன். அந்த மேட்ச்சில் நான் அவனு 100 பார்ட்னர்ஷிப். இன்ஃபேக்ட் சிட்னிலையும் 100 பார்ட்னர்ஷிப், மெட்ராஸ்லையும் 100 பார்ட்னர்ஷிப். எங்கே சொல்லுவான் சீக்கா நான் ஒரு ஹேபிட் பின்னால் எப்படின்னா பேட்டிங் ஆச்சு ஃபர்ஸ்ட் பேட்டை சுற்றுவேன் மேலே போடுவேன் பேட்டை கீழே போடுவேன் எல்லாம் பாட்டு ஸ்கொயரில் கீழே ஒரு என்ன நர்வஸ் எனர்ஜின்னு சொல்லுவான் தெரியுமா கோழ. ஆமாம் நீ பேட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டிஃபென்ஸ் ஆடுறேன் ஆனால் அங்கே போய் ஆனால் சுத்தறிய நீ எதுக்கு சும்மா டிஃபென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற அங்கே போய் சுத்தற கலடா போடுவான் என்ன போட்டு இப்போ கூட கலடா போடுவான் எதுக்கு பண்ணுவான்னு தெரியாது சீக்கா எனக்கு. அவன் ஏதோ பேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவான் இப்படி டிஃபென்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பண்ணுவான் அதுக்கப்புறம் ஸ்கொயரில் போவான் சூரியனை பார்ப்பான் அதுக்கப்புறம் நான் அங்கே போய் டங்குன்னு சுற்றுவான் அப்படின்வான் எதுக்கு நீ அது பண்ணுறேன் அப்படின்வான். சனி எனக்கு தெரியாது சனி இது ஒரு ஹேபிட்டு ஒரு சூப்பர்ஸ்டிஷன் அது மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவேன் நான். இன்னொன்று என்னன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் அ மிஸ்கன்செப்ஷன் ஆர்டர் ஐடியாஸ்லன்னா நாங்கள் 2 பேர் நடுவில் போச்சே எவ்ரிதிங் கோயிங் ஓகே சீக்கா அப்படின்வான். அவன் எங்கே இருந்தால் ஃபைனல் இருக்கான் எல்லாம் நினச்சா கவாஸ்கர் இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஸ்ரீகாந்த் கவாஸ்கர் ட்ரைங் டு கண்ட்ரோல் ஸ்ரீகாந்த் கமெண்டேட்டர் சொல்லிட்டு இருப்பான் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தான். ஆக்சுவலாக அவன் என்கிட்ட வந்து கண்ட்ரோலே பண்ணல ஒரு நாள் கூட நீ இப்படி ஆடாத அப்படி ஆடலாம் சொல்லியே கூட நீ என்ன வேணால் பண்ணு பட் ஜாகிரதை உன் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸை பார்த்துக்கோ 2 ஃபைனலில் வச்சுருக்கான் அவனுக்கு பவுன்சருக்கு ஜாகிரதை அதை பார்த்துக்கோ அவ்வளோதான் சொல்லணும். அதாவது நீ இப்படி ஆடாத கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடு நின்று ஆடு என்னை கண்ட்ரோல்லாம் பண்ணதே கிடையாது நீ என்ன வேணால் பண்ணு ஜாலியாக அவன் கேம் ஆடிச்சு கவலைப்படாத என்ஜாய் பண்ணுவான். The greatest knocks of Sunil Gavaskar one day எப்படின்னா கரெக்டாக அந்த 87 வேர்ல்ட் கப் நியூசிலாண்டோட ஆக்சுவலாக என்ன சும்மா வியூவர்ஸ் அந்த மேட்ச் அவனுக்கு காலத்தால் ஜுரம் ஃபீவர் நான் ஆட மாட்டேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் கொஞ்சம் டீம் மேனேஜ்மெண்ட் அவனை ஆட வச்சு வற்புறுத்தி ஆட வச்சு அவனுக்கு கம்பல் பண்ணி ஆட வச்சு அவனுக்கு கொஞ்சம் கடுப்பில் இருந்தான் என்னன்னு தெரியல கொஞ்சம் சூடான அப்போ தான் அந்த டேனி மாரிசன் அப்போ தான் ஃபேண்டாஸ்டிக் போலர் இந்த மார்க்ஸ் நிடன் மாரிசன் நல்ல சைடு அப்போது நியூசிலாண்டு அவன் வந்து போடுவான் போட்டு டங்கு சாட் ஃபீல்ட்லாம் போட்டு 6 ஒரு நிமிஷம் டவுட்டு நான் ஆடுறேன்னா கவாஸ்கர் ஆடுறேன்னா அப்படின்னு அவன் சொல்கிற 40 நான் 20 தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ மேட் அப். ஆனால் அந்த மேட்ச் டங்கு கனாப்பினா மீடியம் பேசஸ்லாம் லாங்காக மிட் விக்கெட் மேலே 6 அடிப்பான் போட்டு எனக்கு என்ன டவுட்டு இது ஸ்ரீகாந்தா கவாஸ்கரா நானா கவாஸ்கரா அப்படின்னு ஒரு மாதிரி அடித்து எல்லாருமே ஒரு மாதிரி அசந்து போயிட்டாங்க. அந்த மேட்ச் செஞ்சுரி அடிப்பான் அவன் செம்ம ஷூட்டில் இருந்தான் அவன் அந்த மேட்ச் நான் ஒரு 76 அடிப்பேன் அவன் ஒரு 70 ஏன்னா வி ஆர் சேசிங் அ குட் டோட்டல் நாக்பூரில் அந்த மேட்ச் வின் பண்ணிடுவோம் நம்ம. பட் அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி 1 day செஞ்சுரி ஜஸ்ட் பிஃபோர் த செமிஃபைனல் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அது லாஸ்ட் ரவுண்ட் ராபின் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. பட் சூப்பர்ப் நாக். கவாஸ்கரோட நாக்ஸ் எடுத்து பார்த்தா நிறைய இருக்குது. நான் சொன்னேன் வெஸ்ட் இண்டீஸோடலாம் வந்து எவ்வளவோ அடிச்சிருக்கான் என்னவோலாம் பண்ணியிருக்கான் அதெல்லாம் பண்ணியிருக்கான் அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். ஆனால் அவனோட பெஸ்ட் டெஸ்ட் நாக் அவனை போய் கேளுங்க அவனோட லாஸ்ட் இன்னிங்ஸ் 96 அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் பால் விக்கெட்டே கிடையாது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாகிஸ்தான் 116 ஆல் அவுட்டு
செகண்ட் இன்னிங்ஸ் நல்ல இம்ரான் கான் நல்லா ஆடி நல்லா கொடுத்தாலும் இவங்க டீசன்ட் ஸ்கோர் பண்ணுவாங்க. நான் கடைசியில் வி லூஸ் பை அபவுட் 7 runs. பால் வந்து இப்படி திரும்பும் பால் அவுட் சாஃப்ட்ல தௌசியமாக பால் சூடு குதிச்சு இங்கே போகும் பால் இக்பால் காசிம் அவுட் சைட் எக்ஸ்டென்ட் இப்படி போகும் பால் ரைட் ஹேண்ட் இருக்கு. அந்த விக்கெட்டில் எல்லாரும் கொட்டிக்கணும். இவன் மட்டும் 96 நாட் அவுட் throughout carrying. I think if I'm right, 96 not out. My statistics is right. அவன் carried the bat through நினைக்கிறேன். If I'm right, Nadiadi is carried the bat through. மறக்காதீங்க in his test career. அதான் அவனோட பெஸ்ட். கவாஸ்கர் போய் கேளுங்க, எது அவனோட பெஸ்ட் டெஸ்ட் நாட் கேளுங்க. The last innings against Pakistan. And the match, though Pakistan will win, செம்ம நாட். அதுதான் சொன்னேன், சுனில் பாரு ரிட்டையர் ஆக போகிற உன்ன மாதிரி உன்ன மாதிரி பெரிய ஆளோட கிரிக்கெட் ஆடிருக்கேன். காட்ஸ் கிரேஸ் எனக்கு பேட்டை கொடுத்துடணும். அந்த பேட்டை எனக்கு கொடுத்துட்டான். லாஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டை என் கையில் கொடுத்தான். இந்த 96 பேட் என் கையில் கொடுத்தா நான் வச்சிருக்கேன் இன்னும் வீட்டில் அந்த பேட்டு. ஆஸ் அ பர்சன் கவாஸ்கர் பார்த்தீங்கன்னா ஹைலி இன்டெலிஜென்ட், வெல் ரெட் பர்சன். இன்ஃபேக்ட் அவுட்லாம் சீக்கிரம் அவுட் ஆகிட்டான்னா அவன் புக் வச்சிருப்பான், புக்கு படிப்பான். அவன் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஒரு புக்கு படிப்பான். அண்ட் ஃபென்டாஸ்டிக் இன் எவ்ரி திங் அண்ட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். நீங்கள் அவுட் ஆகினா நம்ப மாட்டீங்க. கவாஸ்கர்லாம் அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கோ, நம்மளாம் என்ன பண்ணணும், அவுட் ஆகிட்டு பேட் இப்படி தூக்கி போட வேண்டியது, க்ளவுஸ் இப்படி தூக்கி போடுறது, அப்படியே ரூம்லாம் அழுக்காக இருக்கும். அவன் அவுட் ஆனால் கூட பேட்லாம் அந்த ஃபெதர் லைட் பேட்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். எடுத்து கரெக்டாக பச்சுவான், இப்படி வைப்பான், கரெக்டாக காய போடுவான். அதுதான் டிசிப்ளின். இதெல்லாம் தான் கவாஸ்கர் கரெக்டாக எடுத்து வைப்பான் எல்லாத்தையும். அண்ட் வெரி வெரி ஆர்கனைஸ்ட். ஒரு மேட்ச்சுக்கு முன்னாடினா சீக்கிரம் படுத்துக்கு போடுவான். அந்த பார்ட்டிங் கீட்டிங் அதெல்லாம் ரொம்ப பண்ண மாட்டான். பட் வெரி ஃபன் லவிங் பர்சன். ஜாலியாக ஜோக்ஸ் கிராக் பண்ண எல்லாருமே. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி சேனல் கூட பார்த்தா கனாபியான ஜோக்ஸ் கிராக் பண்ணுவோம் பாருங்க. சுனிலோட சனி நான் சேர்ந்தா ஒரு ரகலை தான். அதுவும் இந்த 83 வேர்ல்ட் கப் டீம்லாம் சேர்ந்தோம் வச்சுக்கோ, நாங்களாம் லூட்டி தான் அடிப்பான். போட்டு ஒருத்தர் ரேக் பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் போட்டு. ஸோ ஆஸ் எ பர்சன் வெரி ஜோவியல் பர்சன் அண்ட் ஈஸிலி அப்ரோச்சபிள். நீங்கள் எப்போ வேணால் போயிட்டு சொன்னி இப்படி பண்ணலாம். ஸோ அதுதான் அவன்கிட்ட நீ போய் என்ன யார் போய் என்ன வேணால் கேட்கலாம். யாரோ கடை பேட்டு பேடு க்ளவுஸு எல்லாருக்கும் கொடுப்பான். ஏன்னா யங்ஸ்டர் யாராவது நல்ல ஆர்டர் பார்த்தா இந்தாடா எடுத்துக்கூடா அப்படின்வான். சம்திங் ஃபேண்டாஸ்டிக் அபவுட் ஹிம். வெரி ஜெனரஸ் பர்சன். தட் வே ஹி வில் கிவ் இட் ஆஃப் வாட் எவர் பீப்புள் வாண்ட்ஸ் அதான் கொடுத்துருவான். இப்போ கூட நீங்களாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நாங்களாம் சேர்ந்து ஷோஸ் பண்ணுவோம். அந்த 80 வேர்ல்ட் கப் மூவி தான் கலடா பண்ணுவோம். அப்பப்போ மீட் பண்ணுவோம். எங்கே பார்த்தாலும் ஒரே என்ன மச்சாரி கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் அப்படி தான் பேர் கூடுவான். என்னம்மா அவையோ அப்படின்வான். அவன் என்ன மச்சாரின்னு தான் கூப்பிடுவான். என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்வான். மறக்காதீங்க, அதுதான் அவன்கிட்ட ஒரு கிரேட்னஸ். அது பட் அவுட்ஸ்டாண்டிங் பர்சன், அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட அவன் பேர் நிலச்சிருக்கு. ஓப்பனிங்கில் போய் 10,000 தான் அண்ட் 10,000 தான் நடிக்கிச்சா கூட அகமதாபாத் நான் தான் ஓப்பனிங் பாட்டு. அவன் 10th ஃபஸ்ட்டு டைம் அவன் இமோஷன்ஸை காமிச்சதாங்க தான். அந்த 10,000 அடித்தோடனே பேட்டை தூக்கி சுற்றினான் அகமதாபாத்தில் அந்த டெஸ்ட்டில் பாகிஸ்தானும். இதுதான் வியூவர்ஸ் உங்களுக்கு கவாஸ்கர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எவர் ப்ரொடியூஸ்ட். அவன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அன்றைக்கி ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவன்கிட்ட தான் எல்லா ரெக்கார்டும். இன்றைக்கி நம்ம சச்சின் டெண்டுல்கர் எல்லா ரெக்கார்டும் இருக்குன்னு சொல்லுவோமோ. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரன்ஸு, வேர்ல்டு வைட் சொல்ல எல்லா ரெக்கார்டும் கவாஸ்கர் கையில் தான் இருந்தது. அண்ட் தட் வாஸ் கவாஸ்கர். அண்ட் அவன்கிட்ட கிரேட்னஸ் என்னமா, ஹி வெண்ட் அவுட் இன் ஹை. லாஸ்ட் மேட்ச் 96 பெஸ்ட் நாக்னாங்களா, ஹி ரிட்டையர்ட். அவ்வளோதான். அந்த கிரேட்னஸ்னால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி. டியர் வியூவர்ஸ், ஐ ஹோப் உங்களாம் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெஃபினட்டாக நம்ம நிறைய எபிசோட்ஸ் கொண்டு வந்துட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னோடய ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸ் நான் ஆடினது அகெயின்ஸ்ட் அவங்களாம் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மோர் எபிசோட்ஸ் கமிங் இன் த ஃபியூச்சர். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிளிக் ஆன் த தம்ஸ் அப் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.